இப்படிக்கு குமார். வெளிநாட்டு ஊழியர்கள் தங்கியிருந்த விடுதி ரொம்ப பரபரப்பா காணப்பட்டது. மாப்பிள்ளை எழுதிருக்கடா, என்னடா தூங்கிட்டு இருக்க? மச்சான் எழுப்பாதடா, தூக்கத்துக்குள்ள சுகம் இருக்க, அது சொர்க்கத்துல கூட கிடைக்காதுடா. நீ எத்தனை திரைகள் போட்டாலும் மாத்திரைகள் போட்டாலும் கிடைக்குமா? நீ திரை தூங்கிப்பா, இந்த அகிலமே உன்னை சுற்றும். தெரியாம கேட்டா, சீக்கிரம் வாங்கடா, கேட்ட டாக்டர்லாம் வந்துட்டாரா, சீக்கிரம் கிளம்புகடா. பங்களாதேஷ் நண்பன் கேட்டான், பையா கியா ஹுவா? உங்க ஆயா உதர் தேக்கோ டாக்டர் ஆத்தா, சீக்கிரம் வாங்கடா, வந்து தொலைங்கடா. அனைவரும் கீழே வரிசை கட்டி நின்றனர். மருத்துவர்கள் பரிசோதனை ஆரம்பித்தனர். அதோ அங்க பாருங்க, மூணாவதா நிக்கிறான, அவன் தான் குமார். நெருங்க குமாருக்கு பயம் அடி வைத்தை பாம்பை போல் கவ்வியது. வேர்வை பூத்தது. பயந்து கொண்டே கடவுளை வேண்டிக் கொண்டார். மருத்துவ பரிசோதனைகள் முடிந்தன. மேற்பார்வையாளர் சொன்னார், நாளை மருத்துவ முடிவுகள் வரும், அதன்படி நீங்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் அந்த விடுதியில் கிட்டத்தட்ட 300 பேர்களுக்கு கிருமி தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அதில் குமாரம் ஒருவர். அவனை தனிமைப்படுத்தினார்கள். அம்மாவை ஊரில் தனியாக விட்டுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. நான் வேறு இங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன், என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டே 3 நாட்கள் கழிந்தது. தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பியது அவனுடைய கைபேசி. எடுத்து கேட்டவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன அம்மா இறந்துட்டாங்களா? ஐயோ அம்மா அம்மா, ஐயோ அம்மா. அழுது புலம்பின. பக்கத்தில் கோமதி அக்கா தான் போனில் சொன்னார் அவர்களிடம், காசு அப்புறமா எங்க அம்மா நல்லபடியா செஞ்சிருக்க, உள்ள இருந்து எங்க அம்மா அனாதையா போறாங்க, அக்கா ப்ளீஸ் அக்கா சொன்னீங்க. அம்மாக்கு ஆரியப்பட்ட போது அதை வாட்ஸ்அப்ல எனக்கு காட்டுங்க ப்ளீஸ் அக்கா. அம்மாவுக்கு கொள்ளி வைப்பதை வாட்ஸ்அப் காணொளியில் காண்கிறான். கதறி அழுகின்றான். சரியாக சாப்பிடாமல் தனக்காக வைக்கப்படும் உணவுகளை யாருக்கும் தெரியாமல் தூக்கி வீசுகிறான். அவன் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி குறைய கொரோனா கிருமி வீரியம் அடைகிறது. உணவு வைக்க வந்தவர்கள் கதவுக்கு அருகில் இருவேளை உணவுகள் எடுக்கப்படாமல் இருப்பதை கண்டு சந்தேகப்பட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கின்றனர். அங்கே குமார் இறந்து கிடந்தான். மறுநாள் சுகாதார பணியாட்கள் வந்து அவன் அறையை சுத்தம் செய்தனர். அங்கே ஒரு சிறு காகிதத்தில், இந்த உலகை பாடாப்படுத்தும் கொரோனா நீ தானாக தோன்றினாயோ இல்லை கடவுளால் அனுப்பப்பட்டாயோ தெரியாது, ஆனால் உன்னால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் என்னை போல அம்மாவை இழந்து மனைவி பிள்ளைகளை பிரிந்து மீண்டும் அவர்களை பார்ப்போமா என்ற கலக்கத்தில் இருக்கிறார்கள். இதுவரை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை உணவாக்கி கொண்ட இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? கடைசி உயிராக என் உயிரையும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை விட்டு போய்விடு. இப்படிக்கு குமார் என்று எழுதியிருந்தது.